அதை புரிஞ்சுக்கங்க. ஆனால் இப்போ விஜய் வந்து கட்சி தொடங்குறப்போ ஒன்று சொல்லியிருந்தாரு, அதாவது எல்லாருமே கட்சி தொடங்கிட்டு தான் வந்து வீட்டில் ஓட்டு கேட்க போவாங்க, ஆனால் நாங்கள் வந்து வீட்டில் ஒரு ஓட்டை வச்சுட்டு தான் கட்சியே தொடங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதாவது ரேஷன் அட்டைக்கு ஒரு ஓட்டு இருக்கிற மாதிரி விஜய் சொல்லியிருக்காரு. அது கரெக்டு, அப்படி சொல்லலாங்க. வாயில் எதுனா வாயிலே சுடலாம், அல்வா சுடலாம், வாயிலே அல்வா கொடுப்பாங்க, வாயிலே வடை சுடுறாங்க. விஜய் என்ன சொல்கிறாருன்னு நீங்கள் தாங்க ஏங்க ஒவ்வொரு வீட்டில் இருக்குங்களா, எந்த வீட்டில் இருக்குது, எத்தனை வீட்டில் ஒரு போய் நுழைஞ்சு பார்த்தாரு, எப்படி கணக்கு எடுத்தார், சென்சஸ் எப்படி எடுத்தார், சும்மா சொல்கிறது தான், இந்த பில்டப் தான். இப்போ கதாநாயகனாக இருந்தவருக்கு பில்டப் தானே கொடுப்பாங்க. ஒரே நேரத்தில் 100 பேர் அடிக்கிறாரோ அப்பா, ஏய் எப்பா யாராச்சும் அடிக்க முடியுமா, டுப்பு 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 டுப்புன்னு சொல்கிறாரு. அது தண்ணியை போட்டு அப்படி அடிக்கிறாரு, தண்ணியை போட்டுலாம் இப்படி அடிக்கிறவர் 41 செத்த வேற. அங்கே பண்ணை வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாராம். என்னங்கடா உங்கள் கான்செப்ட், என்ன அரசியல் இது, என்னப்பா பொது வாழ்க்கைய அரசியல் இருக்குன்னு போயிடணும் போல இருக்குது. இவங்க செய்கிறது, இவங்க அந்த அழிச்ச ஆட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அழிச்ச ஆட்டம் ரொம்ப மோசங்க. எங்க இறந்தவங்கள இங்கே வீட்டுக்கு கூப்பிட்டாங்க, இறந்தவங்க வீட்டுக்கு தான் போய் கேதம் கேட்டு அவங்க உறவினர்லாம், ஓ வந்திருக்காங்கப்பா, தலைவர் வந்திருக்காங்க, அவரோட இன்னார் வந்திருக்காங்க. இப்போ நாங்கள்லாம் கேட்கறதுக்கு எதுக்கு எங்களை கூப்பிட்றாங்க, நாங்கள் பெரிய இதுண்டா, எங்கள் கட்சிக்காரங்க போனால் நாங்கள் ஓ என்னென்ன வந்திருக்காங்க, அவங்க ஊருக்காரங்களாம் வந்திருப்பாங்க. அப்போ அது மாதிரி பாவம் கூட்டத்தில் இறந்ததை பார்க்குறதுக்காக விஜய் வந்திருக்கார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்காமல் இவர் இன்னும் இப்படி செஞ்சாருன்னா, இவர் இப்போவே இப்படின்னா நாளைக்கு ஏதாச்சும் ஒரு மாற்றம் வந்து என்னப்பாகிறது. இந்த கட்சியெல்லாம் இருக்குன்றீங்களா, இருக்குமா, எனக்கு என்னமோ சந்தேகம் தான், இது என்னமோ தெரியல. ஏன் கமலஹாசனாச்சும் பகவதனாரு சும்மா இது பில்டப்லேயே ஓடி போயிடும். இது ஊழலை ஒழிக்கிறேன்னு சொல்கிற, அது வேற. பக்கத்தில் யார் ஆதவ அர்ச்சனா வச்சுருக்காரு, அவர் என்ன பெரிய யோக்கியமானவன். இந்த நாட்டில் ஏழைப்பாளைகளை லாட்ரி விற்று ஏழைப்பாளைகளை சொத்தை சுரண்டி குடும்பம் தான் மார்டின். அந்த குடும்பத்தில் அதில் சம்பாரித்த பணம் தான் ஆதவர்ச்சனா. எத்தனை கட்சிக்கு போய் எத்தனை ஊழல் பண்ணி அவர் இன்னைக்கு துணைப்பான். அவர் சொல்கிறார் விஜய் அப்படின்றார். இதெல்லாம் நாங்கள் சொன்னார், அதெல்லாம் வேணாப்பா, அதை போயிட்டு எங்களுக்கு எங்களுக்கு எதிரி யாருன்னா திமுக தான். டைரக்ட் ஃபைட்டு திமுக கூட்டணி, அண்ணா திமுக, வேற யாரும் கிடையாது. அதெல்லாம் சும்மா அதெல்லாம் ஸ்பெஷல் ஷோ மாதிரி, சினிமா தேட்டரில் ஸ்பெஷல் ஷோ போடுற மாதிரி. சரி வாங்க, சரி ரொம்ப நன்றி.